அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, மாசி மாசத்துல வரக்கூடிய குபேர அமாவாசை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல யாருக்குமே தெரியாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த காயை தண்ணீர்ல நீங்க போட்டு வச்சாலே போதும். எப்படி இவ்வளவு பணம் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில உடனடியா நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய குபேர அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். தீராத கஷ்டம் அடுத்தடுத்து ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்படிப்பட்ட பித்ரு தோஷத்துல இருந்தும் சாபத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள். அந்த வகையில இந்த அமாவாசை நாள்ல செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள்ல முன்னோர்களோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும், நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ரு கோபம் நீங்கிறதுக்கும் இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல 5 ரூபாயோட இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து வச்சாலே போதும். 5 நாட்கள்ல 5 லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பரம ஏழைக்கும் குபேரன் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம ரகசியமா செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செய்யலாம், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு, அதே மாதிரி செய்கின்ற வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி எல்லாருமே செய்யலாம். ஆனா உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுமானது. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. அதாவது கடன் தீரணும், வறுமை விலகணும், இது எல்லாமே நமக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால இது எதுவும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காம உங்க குறிக்கோள் பணவரவுல மட்டும் இருக்கட்டும். சரி, இப்படி தொடர்ந்து ஏதோ ஒரு பண பிரச்சனை இருக்கு, கடனை கட்டவே முடிய மாட்டேங்குது, தெரியாதனமா கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன், அதே மாதிரி தொழில்ல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, லாபமே வரமாட்டேங்குது, செய்கின்ற வேலையில பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர முன்னேற்றமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். இந்த ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டும்னே சொல்லலாம். இந்த வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாயின் பட்டனுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரம் நீங்க பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யுங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் ரகசியமான முறையில தான் நீங்க செய்யணும். இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. மத்தபடி இப்படி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த வீடியோவையும் நீங்க ஷேர் பண்ணலாம். இதனால அவங்க வாழ்க்கை மாறுச்சுன்னா அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். ஆனா இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் வியாழக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம். இன்னைக்கு அமாவாசை நாளும் சேர்ந்து இருக்கிறனால இந்த நாள்ல செய்யும் போது கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும். மத்தபடி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாள்ல இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது அபரிமிதமான பணவரவு நிச்சயமா ஏற்படும். எப்படி இவ்வளவு பணம் வந்ததுன்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா ஏற்படும். தொடர்ந்து எத்தனை வாரங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. பணத்தோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே தான் போகுது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. நடுவுல ஒரு நாள் நீங்க ஊருக்கு போறீங்க, ஸ்கிப் ஆயிருச்சு அப்படின்னா பரவாயில்லை, அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய செய்ய நிச்சயமா அல்ல குறையாத பணம் உங்க வீட்டுல சேரும். இந்த அளவுக்கு நான் நம்பிக்கையோட சொல்றேன்னா எனக்கு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த பரிகாரம் தான் இது. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை உடனடியா நமக்கு கொடுத்திருக்கு. அதனால தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணியில இருந்து நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குபேர நேரம். இந்த நேரத்துல செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். சப்போஸ் இந்த நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா கூட நைட் வரக்கூடிய குருகோரை நேரம் 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டீங்கன்னா 10 மணிக்குள்ள செய்யுங்க. அதுக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய வேண்டாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல இப்ப நான் சொன்ன குபேர நேரத்துல இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. இப்ப நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் நமக்கு தேவைப்படும். இந்த நெல்லிக்காயில மகாலட்சுமி தாயார் குபேர பகவான் வாசம் செய்யறாங்க. இந்த நெல்லிக்காய்க்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அடுத்ததா நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளரா இருக்கிறது நல்லது. கண்ணாடி டம்ளர் இல்லைங்கிறவங்க சாதாரண எவர் சில்வர் டம்ளரை கூட பயன்படுத்திக்கோங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளர்ல ட்ரிங்கிங் வாட்டரை குடிக்கக்கூடிய தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த நெல்லிக்காய சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இப்படி அஃபர்மேஷனை 10 நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. 10 நிமிஷம் அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது பணவசியத்துக்கான பரிகாரமா இருக்கிறனால உங்க வீட்டுல பணம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க. அவங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. அதே மாதிரி அந்த நெல்லிக்காய் பீசஸ நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.